Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். எஸ்ஏபியின் வளர்கின்ற பருவத்திலே அத்தியாயம் 12. உழைப்பின் வெற்றி சிலையொட்டி ஒரு கார் வந்து நின்றது. செக்கச்சிவந்த வானமும் ஆழ்கடலும் இளம் காலை பொழுதின் குளுமையில் இரட்டிப்பு பொலிவுடன் விலகிக் கொண்டிருக்க எஞ்சினை நிறுத்திவிட்டு கடியாரத்தை பார்த்து கொண்ட சூரியகாந்தன் வண்டிக்குள் உட்கார்ந்தபடியே ஒரு சிகரெட்டை எடுத்து கொளுத்தினான். வலது பக்கம் இருந்து வந்த சாலையை அடிக்கொரு தரம் அவன் நோக்கிய விதம் யாருடைய வரவையோ அவன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறான் என்பதை காட்டிற்று. பனிப்படலம் அடையாய் படர்ந்திருக்கும் காலம் போய்விட்டது. இயன்ற அளவில் அதற்கு ஈடு செய்கின்றவன் போல் சிகரெட் புகையை வெளிப்படுத்தி கொண்டிருந்தவன் கடற்கரை பக்கம் பார்வையை செலுத்தினான். வலை இழுக்கும் மீனவர்களுக்கு பிழைப்பிடமாக இருப்பதுடன் உடற்பயிற்சி செய்பவர்களுக்கும் ஓட்டப்பந்தயத்துக்கு ஆயத்தம் செய்கிறவர்களுக்கும் பயிற்சி களமாக மணற்பரப்பு பயன்பட்டு கொண்டிருந்தது. கயிற்றை ஒரு ஆள் பிடித்து கொண்டிருக்க இளம் குதிரை ஒன்று மணலில் ஆனந்தமாக புரண்டு கொண்டிருப்பது தெரிந்தது. ஆயிற்று, எதிர்பார்த்த நபர் வருகிற நேரம்தான். கருநிற மெர்சைடிஸ் பென்ஸ் கார் ஒன்று வாலாஜா சாலை பக்கம் இருந்து வந்து மெல்ல திரும்பி சூரியகாந்தனின் காருக்கு முன்னால் நடைபாதை ஓரமாக நின்றது. டிரைவர் வந்து இடது பின்பக்க கதவை திறந்துவிட, இங்கே திரும்பி வந்து ஏறிக்கொள்கிறேன் என்று உத்தரவிடபடி இறங்கி நடக்கலானார் பூபதி. சூரியகாந்தன் சில நிமிடம் கழித்து சிகரெட் துண்டை வெளியே எறிந்துவிட்டு காரின் கண்ணாடிகளை ஏற்றி கதவுகளை பூட்டிவிட்டு கிளம்பினான். அவன் அவசரப்படாமல் நிதானமாக நடந்து மெரினா கேன்டீன் அருகே அவரை பிடித்தான். அவரை கடக்கும் போது புன்னகை செய்தபடி பணிவுடன் கைகூப்பினான். அவரும் பதிலுக்கு கையாட்டினார். அவனை எங்கோ பார்த்ததாக ஞாபகம் இருந்ததால் பொதுவாக சௌக்கியந்தானே என்று கேட்டு வைத்தார். இருக்கேன் என்றான் அவன். அவருக்கு சம்மதையாக சொல்ல தனக்கு யோக்கியதை இல்லை என்பதை உணர்ந்தவன் போல் சற்று பின்தங்கியும், அதே சமயம் அவர் பேச்சு கொடுக்க நினைத்தால் கழுத்தை திருப்ப வேண்டிய தேவை ஏற்படக்கூடிய அளவுக்கு இடைவெளி கொடுத்து விடாமலும் சிறிது நேரம் அவருடன் நடந்தான். 5 நிமிடம் கழித்து, நான் முன்னாடி போலாமா என்று அனுமதி கேட்கும் பொருளில் அவன் புன்முறுவல் செய்ய அவர் தலையாட்டினார். இளைஞனான அவனுக்கு வேகமாக நடப்பது வெகு எளிதாக இருந்தது. பூபதியுடன் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள அது ஒத்தாசை புரிய கூடுமையானால் அவன் தினம் 20 மைல் கூட நடக்க தயார். முந்தின நாள் பச்சை புல்வெளியை பார்த்தபடி 2 கிளப் அங்கத்தினர்கள் பேசிக்கொண்டது அவனுக்கு ஞாபகம் வந்தது. நீங்கள் என்ன ஸ்வீட்டே என்று ஒருவர் கேட்டார் பணியாளனை. பாதாம் அல்வா 2 பிளேட் கொண்டு வானே. உடன் இருந்தவர், எனக்கு வேண்டாம் என்றார். சர்க்கரை கம்ப்ளைண்ட்டா? அப்படி தான் வச்சுங்களேன். இன்னொரு இன்சுலின் ஏற்றினா போகுது. ஏற்றி கொண்டு இருக்கிற இன்சுலினே போதும், ஆளை விடுங்க. வந்துடுச்சு, தலைக்கு மேலே போன என்ன, ஜான் போனால் என்ன, முழம் போனால் என்ன. முன்னாடியே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பூபதி மாதிரி அவருக்கும் டயபெட்டிஸா? எச்சரிக்கை இல்லாட்டானா வந்துடும் என்று டாக்டர் சொன்னாரோ இல்லையோ. ஆகாரத்தை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. காலையில் வாக்கு வேறு. அப்படியே 7 குயின் மேரிஸ் வரைக்கும் நட. அங்கே 10 நிமிடம் ரெஸ்ட்டு. அப்புறம் திரும்பி வந்து காரில் ஏறிக்கொண்டு வீட்டுக்கு போவார். மெட்ராஸில் இருந்தால் ஒரு நாள் தப்பாது. அவர் சொன்னது சரிதான். சூரியகாந்தன் கோடியில் உள்ள பஸ் ஸ்டாப் வரைக்கும் சென்று விட்டு வருகையில் ராணி மேரி கல்லூரிக்கு எதிரில் உள்ள சிமெண்ட் பெஞ்சில் சிறிது நேரம் உட்கார்ந்து ஓய்வெடுத்து கொண்ட பின்னர் பூபதி எழுந்து உழைப்பின் வெற்றி சிலையை நோக்கி திரும்பி கொண்டிருந்தார். இம்முறை அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டபோது ஏற்கனவே பழக்கப்பட்ட இருவருடைய சகஜமான சந்திப்பை போல் இருந்தது. சூரியன் அடிவானத்தை விட்டு வேகமாக மேலே எழும்பிக் கொண்டிருந்தது. நிறமும் முன்னை போல் சிவப்பாக இல்லை. எதிரில் வந்து கொண்டிருந்த ஓய்வு பெற்ற வழக்கறிஞர் ஒருவரை கண்டதும் பூபதி சிறிது நேரம் அளவலாவினார். சூரியகாந்தனின் அதிர்ஷ்டம், அந்த மனிதர் அவனுக்கும் பழக்கமானவராக இருந்தார். அவர் அவனை காட்டி, இந்த இளைஞரை தெரியும்ல என்று கேட்டதும் பூபதி சிரித்தபடி, பார்த்துருக்கேன், யாருன்னு சரியாக புலப்படல. பார்க்காம எப்படி சார் இருக்க முடியும்? இவரும் காஸ்மோபாலிட்டன் கிளப் மெம்பர் ஆயிடுச்சே என்று அறிமுகம் செய்து வைத்தார் ஒருவர். அவர், சூரியகாந்தன், ஒருபுறம் நீங்கள் பில்லியட்ஸ் விளையாடி கொண்டிருக்கல என்று சொல்லி கொண்டிருக்கும்போது பளிச்சென்று நினைவு வர, சச்சிதானந்தா உன்னை அறிமுகம் செய்து வச்சார் இல்லையா என்று குறுக்கிட்டார் பூபதி. காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் சக உறுப்பினர் என்று நட்புணர்ச்சியோ ஏற்கனவே அறிமுகம் செய்து வைக்கப்பட்டவன் என்பதால் விளைந்த பழமை உணர்வோ எது காரணமாக இருந்தாலும் சில நிமிடம் கழித்து வக்கீலுக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு நடக்க ஆரம்பித்த போது பூபதி முன்னை காட்டிலும் சற்று சரளமாக பேசுவதைக் கண்டு சூரியகாந்தன் உள்ளுக்குள் தன்னைத்தானே பாராட்டி கொண்டான்.
தொழிலதிபர் ஆகையால் முக்கியமாக அவனுடைய பிஸ்னஸை பற்றி தெரிந்து கொள்வதில் தான் அவர் நாட்டமுள்ளவராக இருந்தார். அவர் கேட்ட விவரங்களை எல்லாம் விளக்கமாக சொன்ன பின், நீங்கள் ஒரு தடவை நேரில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கௌரவமாக நினைப்பேன். அதோடு என் முன்னேற்றத்துக்கு உதவக்கூடிய சில நல்ல யோசனைகளும் நீங்கள் சொல்லக்கூடும் என்று அவன் தாழ்வுடன் கேட்டுக்கொள்ள தவறவில்லை. நேரம் கிடைக்கும்போது ஒரு நாள் கட்டாயம் வர்றேன் என்று அவர் உறுதி கூறினார். பென்ஸ் நகர்ந்தது. அவன் தன் காரில் வந்து ஏறிக்கொண்டான். போட்ட கணக்கு தவறவில்லை என்று பெருமிதத்துடன். நவமணிக்கு கடிதம் எழுதி 2 நாள் தான் ஆகியிருக்கிறது. இன்றைக்கும் ஒன்று போட்டுவிட்டால் நல்லதென்று அவனுக்கு தோன்றிற்று. குளித்து சிற்றுண்டி அறிந்தியவன் நேராக பிரீத் வீட்டுக்கு சென்றான். ஹாய் என்றாள் பிரீத் அவனை கண்டதும். வகையா நீங்களே வந்து மாட்டிக்கிட்டீங்க? அப்படின்னா இப்படியே போயிடுறானே என்றான் அவன் வாசல் நின்றபடியே. அது இனிமே முடியாது என்று அவன் கையை பிடித்து தரதரவென்று உள்ளே இழுத்து சென்றாள் அவள். அக்கா, மாமியார் வீட்டில் நீ படுற கஷ்டங்களெல்லாம் சொல்லி போர் அடிப்பிற்கு ஆள் கிடைக்காம திண்டாட்டினியா? ஏதோ லால்குடியிலிருந்து பிரீத்தின் மூத்த தமக்கை யோகலட்சுமி வந்திருந்தாள். அவளுக்கு உள்ளபடிக்கே கணவன் வீட்டில் சுகம் இல்லை தான். சுகம் இருந்தால் கூட அதை ஒப்புக்கொண்டு திருப்தியப்படக்கூடிய சுபாவம் அவளுக்கு கிடையாது. நல்ல சமாச்சாரமாக இருந்தால் கூட அதை கண்ணீரோடு கலந்து வைப்பது அவள் வழக்கம். துவரம் பருப்பில் கல் பொறுக்கியபடி உள்ளே உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்த பிரீத்தின் தாய் நீலாவதியும் யோகலட்சுமியும் பிரீத்தின் குரல் கேட்டு நிமிர்ந்து பார்த்தார்கள். சூரியகாந்தன் சதா பிரீத்தையே சுற்றி கொண்டிருந்ததால் கல்யாணத்துக்கு தேதி பார்க்க வேண்டிய கட்டம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதில் நீலாவதிக்கு எள்ளளவும் சந்தேகம் இல்லை. சூரியகாந்தனை கண்டதும் வருங்கால மாப்பிள்ளைக்கு மரியாதையை கொடுக்கும் வகையில் அவள் எழுந்து சமையல் அறைக்கு சென்று விட்டாள். யோகலட்சுமி நோயில் விழுந்து எழுந்தவனைப் போல் பலவீனமான குரலில் பேசினாள். சூரியகாந்தனா பாருங்க, என் தங்கைக்கு எல்லாமே விளையாட்டு தான் போட்டோம். இந்த இடத்தில் அவளை அறியாமலேயே ஒரு பெருமூச்சு வந்தது. ஏதோ அவளாவது சந்தோஷமாக ஒரு கவலை இல்லாமல் இருக்கிறாளே, அந்த வரைக்கும் கடவுள் கிருபை தான். சாய்வு நாற்காலில் உட்கார்ந்து கொண்ட சூரியகாந்தன், எப்போ வந்தீங்க? ஊரில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா என்று விசாரித்தான். அதை ஏன் கேட்குறீங்க என்று பிரீத் கண்களை செருகிக் கொண்டு அங்கலாய்க்கலானான். கஷ்டப்படுறதுக்கு என்று தானே அக்கா பிறந்திருக்கா. சுண்டு வரல அவளுக்கு சிராய்ப்பு. அவள் பையன் தாமு பரீட்சை எழுதுறதுல கையெல்லாம் கடுக்குது. அதனால் கூட்டி வர முடியல. மாமியாருக்கு 4 வேளை மேலே சாப்பாடு இறங்கலை. அப்புறம் ஏன்க்கா லிஸ்ட் சரி தானே? அத்தானுக்கு காதில் ஒரே குடைச்சல். டாக்டர் கேட்டதில் உங்கள் மனைவி ஒரு வாரம் பிறந்த வீட்டுக்கு அனுப்பவும் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துட்டாரு. பிரீத், இதை வந்துட்டேம்மா. நீலாவதி பிரீத்தை கூப்பிட்டு சூரியகாந்தனுக்கு காப்பி கொடுத்து அனுப்பினாள். பார்க்குறது கொஞ்சம் வீக்காக தான் இருக்கீங்க, இங்கே இருந்து உடம்பை தேற்றிக்கிட்டு சாவகாசமாக போகலாமே என்றார் சூரியகாந்தன். போச்சு என்றார் பிரீத். ஏற்கனவே 2 மாதம் கேம்ப் போடுவதற்காக வந்திருக்கா. நீங்கள் வேறு சொல்லிட்டீங்களவா 6 மாதத்துக்கு கிளம்ப மாட்டான். சூரியகாந்தன் அவளை தனியே அழைத்து சென்று தன்னுடன் வீட்டுக்கு வந்தால் சாந்தாவுக்கு இன்னொரு கடிதம் எழுதி போட சௌக்கியமாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டான். 2 நாள் தான் அக்கா இருப்பா. நான் எங்கேயும் வர்றதுக்கு இல்லை. நவி வீட்டுக்கு கூட போகிறதா இல்லைன்னு பார்த்துக்கணுங்களேன். அவள் கண்டிப்பாக சொல்லிவிட்டாள். திங்கக்கிழமைக்கு எழுதிக்கலாமே. பரதனுடைய வரவை எதிர்பார்த்தபடி நிமிடங்களை எண்ணிக்கொண்டிருந்த நவமணியிடம் வேலம்மா வந்தான். மணியே, கேட் லாக் எடுத்துக்கிட்டு வர்றேன். நேற்று சொல்லிட்டு போனார் இல்லையா? வந்துட்டாரா என்று எழுந்தாள் நவமணி. அவள் குரலில் மகிழ்ச்சி கொப்பளித்தது. இன்றைக்கி வர முடியலையா? நாளைக்கு காலையில் வர்றதா ஃபோன் பண்ணாரா? மேனேஜர் சொல்ல சொன்னார். ஏமாற்றம் நவமணியின் நெஞ்சை அடைத்தது. திடீரென்று எல்லாமே சப்பென்று போய்விட்ட மாதிரி ஒரு அதிருப்தி தன்னை ஆட்கொள்வதை அவள் உணர்ந்தாள். பெருமூச்சை அடக்க முயன்ற அவளது பார்வை சுவரில் இருந்த படத்திடம் சென்றது. சற்று முன் அழகாக காட்சியளித்த அந்த சித்திரம் இப்போது செயற்கையான வண்ண கலவையாக அர்த்தமற்ற கிறுக்கலாக தோற்றம் தந்தது. உதட்டை சற்றே கடித்தபடி தான் செய்து கொண்ட அலங்காரங்களை கண்ணாடியில் பார்த்து கொண்டாள். எந்த வகையில் இது நன்றாயிருக்கிறது என்று இந்த புடவையை பொறுக்கினோம் என்று அவள் தனது ரசனையை தானே இகழ்ந்து கொண்டாள். வேலம்மா அருகே வந்து அவள் தலையை வருடி கொடுத்தாள். இன்றைக்கே எப்படியும் வந்துடுவார்னு ஆசையை எதிர்பார்த்துட்டு இருந்தல்ல. பாவமணி. துணுக்கின்றது நவமணிக்கு. தனது உள்ளத்தின் ரகசியமான உணர்ச்சிகள் அவ்வளோ வெளிப்படையாக தெரிகின்றனவா என்ன? மனுஷன் நேரில் வராவிட்ட என்ன, கேட் லாக்கையாவது கொடுத்து அனுப்பியிருக்கலாம் இல்லையா என்று வேலம்மா குறைப்பட்டு கொண்டாள். புரட்டி பார்த்து உனக்கு பிடிச்சது நீ குறித்து வச்சுருப்பிய. நாளைக்கு அவர் வந்து வாங்கிட்டு போகலாம். நவமணியுடைய அக்கறையெல்லாம் புதிதாக செய்யப்பட்டிருக்கும் சோஃபா செட்டில் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறாள் வேலம்மா. அப்பாடா, மிதக்கவிருந்தது பாம்பு அல்ல, வெறும் கயிறு தான். நிம்மதி உண்டாயிற்று நவமணிக்கு. வேலம்மா கீழே சென்றதும் அவள் பீரோவை திறந்தாள். துணிகளுக்கு கீழே சூரியகாந்தனிடமிருந்து வந்த கடிதங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. என்ன காரணமோ தெரியவில்லை. சூரியகாந்தன் என்று கையெழுத்து போட்டிருந்தாலும் பரதனே அவற்றை எழுதினார் போல் ஒரு பிரமை அவளுக்கு இருந்து வந்தது. கிழித்து போடாமல் அவள் அவற்றை பாதுகாத்து வைத்திருந்ததற்கு அதுதான் காரணம் போலும். யாரும் வந்தால் சட்டென்று கடிதங்களை துணிக்கடியில்
திணித்து விடுவதற்கு வசதியாக பீரோ அருகிலேயே நின்று கொண்டு அவள் ஒவ்வொன்றாக எடுத்து படிக்கலானாள். சினிமாவில் காட்டுவார்களே அந்த மாதிரி கடிதத்தின் மையத்தில் பரதனின் முகம் அவளுக்கு தெரிந்ததாக சொல்ல முடியாது. பரதனின் குரலில் கடிதத்தின் வாசகம் அவள் காதில் ஒலிக்கவும் இல்லை. ஆனால் உருவத்துக்கும் ஓசைக்கும் அப்பாற்பட்ட ஏதோ ஒன்று தனது மனத்தின் அந்தரங்கத்தோடு உறவாடுவது அவளுக்கு புரிந்தது. இது சத்தம். திடுக்கிட்ட நவமணி பீரோ கதவை சட்டென்று சாத்தினாள். சற்றே பலமாக காற்று அடித்ததன் விளைவாக சரியாக கொக்கி போடாத ஜன்னல் கதவு ஒன்று திடீரென்று சாத்தி கொண்டதால் ஏற்பட்ட ஓசைதான் அது என்று தெரிந்ததும் அவளுக்கு சிரிப்பு வந்தது. முகத்தில் அரும்பிய வேர்வையை துடைத்து கொண்டு பீரோ கதவை மூடி விட்டு மின் விசிறியை போட்டுவிட்டு சோஃபாவில் உட்கார்ந்தாள். அந்த ஆசனத்திடம் தனக்கு ஒரு தனிப்பட்ட ஈடுபாடு உண்டாயிருப்பது அவளுக்கு புறப்பட்டது. சுந்தரபாண்டியன் உட்காரும்போது அது ஒலி எழுப்பியிருக்காவிட்டால் பரதனை மறுபடியும் சந்திக்கும் வாய்ப்பு அவளுக்கு கிடைத்திருக்குமா? பசுமாட்டை தடவி கொடுப்பது போல அதை அன்புடனும் நன்றியுடனும் அவளது மென்மையான விரல்கள் வருடி கொடுத்தன. புது சோஃபா செட் வந்த பிறகும் இந்த குறிப்பிட்ட ஆசனத்தை தன் அறையிலேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவள் தீர்மானித்தாள். பரதன் சென்னை வந்திருக்கிறான் என்ற விஷயம் தெரிந்தால், அதுவும் தற்செயலாக நவமணியின் வீட்டிலேயே சந்திப்பு நேர்ந்தது என்றால் பிரீத் எவ்வளோ ஆச்சரியப்படுவாள். அந்த முகபாவத்தை மனக்கண் முன் கொண்டு வந்தபோது அவள் இதழ்களை புன்னகை பிரித்தது. அதே நேரத்தில் பூஜை வேளையில் கரடி பூந்த மாதிரி பிரீத் முன்பின் யோசியாமல் எதையாவது சொல்லி கலாட்டா பண்ணி பூ மலர்வது போல நளினமாக வளர்ந்து வரும் ஒரு உறவுக்கு குந்தகம் விளைவித்து விடுவாளோ என்ற தயக்கம் உண்டாகி, ஒன்றும் அவசரமில்லை, எல்லா விஷயம் தானே தெரிகிற போது தெரியட்டும் என்ற முடிவுக்கு அவளை வரச் செய்தது. ரேடியோ குமிழை திருப்பினாள். நாதசுர இசை அவள் காதில் விழுந்ததை தவிர அவள் உணர்வில் படியவில்லை. சூரியகாந்தனிடமிருந்து வந்த கடிதங்களை கிழித்து போட்டு கொண்டிருந்த வரையில் முன்பின் பார்த்திராத அந்த இளைஞன் மேல் அவளுக்கு எரிச்சலும் சினமும் தான் உண்டாயின. பெரிய உபத்திரமாக இருக்கிறதே என்று சலித்துக் கொள்வாள். எழுத்தின் துணியில் ஒரு மாறுதல் ஏற்பட்ட பின்னர், அதாவது அவளது இதயத்தை மீட்டி பரதனின் நினைப்பை தூண்டிவிடும் சக்தியுடன் கடிதங்கள் உருமாறத் தொடங்கிய பிறகு அதை நினைக்கும் போதே அவளுக்கு நாணம் உண்டாயிற்று. கடிதம் எப்போது வரும் என்று எதிர்பார்க்கிற நிலை ஏற்பட்டுவிட்டது. மாடியில் கிடந்த பின்னலை நெருடியபடி அவள் யோசனை செய்து பார்த்தாள். பரதன் என்றதும் அவள் உள்ளத்துக்கு ஏற்படுகின்ற அதே உணர்ச்சிகள் தானே அவளை பற்றி எண்ணும்போது சூரியகாந்தன் என்ற அந்த அப்பாவி வாலிபனுக்கு உண்டாகியிருக்கும். அவளுக்காக ஏங்கி அவன் தவித்து கொண்டிருக்க, காதல் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு சிறிதும் இல்லாத அந்த பரிதாபத்துக்குரிய பிறவிக்காக துளியும் அனுதாபம் காட்டாமல் அத்துடன் நின்றால் கூட பரவாயில்லையே. அவன் கோத்த சொற்களை பரதன் எழுதியதாக வைத்துக்கொண்டு அவள் சுழிப்படைவது இருப்பு கொள்ளாதவளாய் நவமணி எழுந்தாள். சூரியகாந்தனை நினைக்க அவளுக்கு பாவமாக இருந்தது. அவனுடைய முயற்சிகளால் எவ்வித பயனும் ஏற்படாது என்று அவனுக்கு வெட்டொன்று துண்டு ரெண்டாக தெரிவித்து விடுவதை பண்பு என்று அவளுக்கு தோன்றிற்று. அதன் பின்னரும் அவன் கடிதம் எழுதி கொண்டிருந்தான். ஆகையால் அதற்கு அவள் பொறுப்பாக மாட்டாள். நவமணி மேஜைக்கு சென்றாள். கடித தாளொன்றை எடுத்து வைத்துக் கொண்டவள் சிறிது நேர யோசனைக்கு பின் 2 வரி எழுதினாள். அத்தியாயம் 13. அன்று குதிரை பந்தய தினமாதலால் காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் கூட்டம் சற்று குறைவாக இருந்தது. பூபதியுடன் பேசிக்கொண்டிருந்த சுந்தரபாண்டியனிடம் அழைப்பொன்றை தந்தார் ஒரு உயரமான மனிதர். சின்னவனுக்கு கல்யாணம் வைத்திருக்கிறது, அவசியம் வரணும். ஆபர்ட்ஸ்பரி தானே? ராஜேஸ்வரி கல்யாண மண்டபம். பெண் கல்யாணத்துக்கு தான் நீங்கள் வரலையே? வெளியூர் போக வேண்டியிருக்குன்னு நான் தான் முன்கிட்டே சொல்லியிருந்தேனே உங்கள்கிட்ட. இந்த மாதம் 28ஆம் தேதி இங்கே தானே இருப்பீங்க? இருப்பேன், கட்டாயம் இருப்பேன், வரேன். அப்புறம் இன்னொரு விஷயம், கோவில் கும்பாபிஷேகம் பற்றி கேட்டிருந்தேன். ஃபோன் பண்ணுவதாக சொன்னீங்க, தகவலே இல்லையா ஐயா? அது குழப்பத்துக்குள்ளான அந்த மனிதரின் தடுமாற்றத்தை பார்த்து பரிதாபப்பட்ட பூபதி யாரோ போட்டுவிட்டு போயிருந்த ரேஸ் புத்தகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு அதில் மூழ்கிவிட்டார் போல் பாவனை செய்தார். சிக்கி கொண்டவர், ஞாபகமே இல்லை, கல்யாண செலவும் அதுவுமா என்று இழுத்தபோது சுந்தரபாண்டியன் விடவில்லை. பையனை பெற்றவன் நீங்கள், உங்களுக்கு நீ செலவு வரும்படி தானே? அதெல்லாம் அதிகம் இல்லை. அவர் நழுவ முயன்றார். இன்னும் 4-5 பேருக்கு நேரில் இன்விடேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. கல்யாணம் அன்னைக்கு ஒரு கணிசமான தொகை நன்கொடை அறிவிச்சிடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே 2 நாள் கழித்து வர்றேன். வேண்டாம், நானே ஃபோன் பண்ணுறேன். மறுபடியும் மறந்துடுவீங்க. சனிக்கிழமைட்டு வரட்டுமா? சனிக்கிழமை வேண்டாம், ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம். வெறுப்புடன் வேறு வழி. சரி என்றார் அந்த மனிதர். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு வருவேன். முகத்தை சற்று கடுமையாக வைத்துக்கொண்டு அவர் செல்வதை பார்த்தார் பூபதி. சுந்தரபாண்டியனிடம் சொல்ல வேண்டும் என்று வெகு நாட்களுக்கு முன்னரே தீர்மானித்து கொண்டு விடுவாரோ என்ற தயக்கம் காரணமாக சொல்லாமல் ஒத்தி போட்டு வந்த தம் கருத்தை மெல்ல சிரித்து கொண்டே வெளியிலானார்.
இஷ்டப்பட்டு கொடுக்குறவங்க தாளங்களாகவே கொடுப்பாங்க, கட்டாயப்படுத்தி கசக்கி நுகர வேண்டாம்னு நினைக்கிறேன் இல்லையா? சுந்தரபாண்டியன் பூபதியின் பக்கம் திரும்பினார். கேட்க இனிமையாக தான் இருக்கே நீ சொல்கிறது. இஷ்டப்பட்டு கொடுக்குறவங்களிடம் வாங்கினா போதுன்னா எவ்வளோ வசூலாகும் தெரியுமா? கைத்தடியை கொண்டு தரையில் ஒரு பெரிய வட்டத்தை வரைந்தார் அவர். அவ்வளோ மோசமாக போகாது என்றார் பூபதி. அனுபவத்தை வச்சு சொல்கிறேன், ஒரு பையன் தரமாட்டான். அதை பார்த்தா உங்களை பற்றி கசப்பாக பேசுகிறாங்களே, தெரியும்டா எனக்கு. என்னை கண்டாலே ஓடி ஓடியவங்க இருக்காங்க, இவனுக்கு வேறு வேலையே இல்லைன்னு எரிச்சல் படுறவங்க இருக்காங்க. இவன் பிள்ளை இல்லாதவன், சொத்தை எல்லாம் தர்மத்துக்கு எழுதி வைக்கலாம், நம் பிராணையம் வாங்குறான்னு திட்டுறவங்களும் இருக்காங்க. போதே நீயே சொல்லு, நான் எனக்காக கேட்குறேன், பொது காரியங்களுக்காக தானே கேட்குறேன். திட்டுறவன் திட்டிட்டு போகட்டும், பரவாயில்ல. 50 வருட காலம் சொந்த லாபத்துக்காக எவ்வளவோ தப்பு தண்டா செய்து பணத்தையும் பாவத்தையும் சம்பாதிச்சாச்சு. கடைசி காலத்தில் அது சுயநலம் பார்க்காம 2 நல்ல காரியம் பண்ணிட்டு போகிறேன், அது சரியில்லைன்னா சொல்கிறேன் நீ? அவர் கூற்றின் நியாயம் பூபதிக்கு புரியாமல் இல்லை. இருந்தாலும் நிலைமையை நன்றாக விளக்கிவிட வேண்டும் என்று அவருக்கு தோன்றிற்று. அதுக்காக இத்தனை வேலைகளை இழுத்து போட்டுக்கலாம்னா எதற்கெடுத்தாலும் இந்த சுந்தரபாண்டி வந்துடுறாரேன்னு அழுத்து கொள்கிறாங்க. முதல்ல கல்லூரி நிதின்னு வாங்குறாரு, அப்புறம் எங்கேயாவது கும்பாபிஷேகம் நடந்தால் அதுக்கு ஒரு முறை வாங்குறாரு, கொஞ்ச நாள் கழித்து ஏழை மாணவர் உதவிக்கு நிதி கொடுன்னு கழுத்து மேலே வந்து உட்கார்ந்து கொள்கிறார். பூபதி, என்னடா சாமர்த்தியம் என்று அவர் தோளில் தட்டினார் சுந்தரபாண்டியன். அகப்பட்டது சாக்குன்னு நீ ஏன் என்ன தாக்குறியாக்கம்? தாக்கு, இதுக்கெல்லாம் நான் மசிய மாட்டேன். உங்களை நான் தாக்குனா அதை என்னையே தாக்கி கொள்கிற மாதிரி என்றார் பூபதி புன்னகை செய்தபடி. காதில் விழுந்தது சொன்னேன், அவ்வளோதான். பொது காரியங்களோடு நிறுத்தி கொண்டால் கூட பரவாயில்ல, நடுவே செல்லப்பிள்ளைகள் வேறு சேர்ந்து விடுறாங்க. கடைசி ஒரு ஃபர்னிச்சர்காரன் சார்பில் கேன்வாசிங் நடத்திக்கிட்டு இருக்கிற போல இருக்குது. வீட்டுக்கு வர சொல்லியிருந்தானே, வந்தானா? வந்து கேட்லாக் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனானுமே, நான் பார்க்கல. சரியான சமயத்தில் ஞாபகப்படுத்தினேன் என்று சுறுசுறுப்புன்னு எழுந்த சுந்தரபாண்டியன் கிளப் நிர்வாகத்துக்குரிய கௌரவ செயலாளரை உடனே தேடி பிடித்து, பரதன் என்றொரு வாலிபன் ஹைதராபாத்திலிருந்து வந்து சென்னையில் தொழில் ஆரம்பித்திருப்பதாகவும் அவனுடைய தந்தை கிளப்பின் ஸ்தாபக உறுப்பினர்கள் ஒருவர் என்றும் ஃபர்னிச்சர் வாங்கும் சமயத்தில் அவனை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் நல்லது என்றும் பலமாக சிபாரிசு செய்துவிட்டு தான் திரும்பினார். அவர் காரியதர்சியுடன் பேசியபோது பக்கத்தில் ஒரு இளைஞன் இருந்ததை அவர் பொருட்படுத்தவில்லை. ஹைதராபாத்து, பரதன் என்ற பெயர்களை கேட்டதும் சூரியகாந்தன் திடுக்கிட்டார் போல் காணப்பட்டதை அவர் கவனிக்கவும் இல்லை. சுந்தரபாண்டியன் ஹாலுக்கு திரும்பியதும், நீங்கள் என்ன செய்துட்டு வரீங்கன்னு சொல்லட்டுமா என்றார் பூபதி. அது போகட்டும் என்றார் சுந்தரபாண்டியன் அந்த விஷயமாக தொடர மனமில்லாதவராக. ரகுபதி, உனக்கு கல்யாண இன்விடேஷன் கொடுத்தானா? முன்னாடியே கொடுத்துட்டாரு. நீ எப்போ கொடுக்க போகிற? அவர் எதை குறிப்பிடுகிறார் என்று தெரிந்து கொள்ள பூபதிக்கு அதிக நேரமாகவில்லை. மணியை பற்றி சொல்கிறீங்களா என்றார். நீ கெட்டிக்காரன் ஆயிடுச்சே, முன்னாடியே இல்லை நல்ல இடமா பார்த்து வச்சுருப்பிய. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ நிம்மதியாரே. முதல் தரமான மாப்பிள்ளையாக நான் பிடிச்சிக்கிட்டு வர்றேன் என்று உறுதி சொன்னார் சுந்தரபாண்டியன். பூபதி சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். வெலிங்டன் நர்சிங் ஹோமில் கண்ணாடி தடுப்புக்கு அப்பால் நின்றபடி நர்ஸ் தூக்கி காட்டிய நவமணியை முதன்முறையாக பார்த்தபோது அவர் கையை பிடித்து கொண்டிருந்த விசாகன், அப்பா, தங்கச்சி பாப்பாவுக்கு நான் முத்தம் கொடுக்கணுப்பா, வெளியில் கொண்டு வந்து காட்ட சொல்லுப்பா என்று பிடிவாதம் செய்த காட்சி அவர் கண்முன் தோன்றிற்று. அம்மாவை விழுங்கியவள் என்று எப்போதுமே அவர் நவமணி மீது கோவப்பட்டதில்லை. தாய் காட்டியிருக்கக்கூடிய அன்பையும் சேர்த்துத்தான் காட்ட வேண்டும் என்று நினைப்பவர் அவர். அப்பா கண்டிப்புக்காரர் என்று நவமணி நினைக்கும் வண்ணம் அவளிடம் நடந்து கொண்டு வந்திருந்தாலும் பெரும்பாலும் அவளது விருப்பங்களை நிறைவேற்றி வைக்க அவர் என்றைக்குமே தயங்கியதில்லை. நவமணியின் கல்யாண பிரச்சனையை எதிர்பாராத சமயத்தில் சுந்தரபாண்டியன் எழுப்பியதும் பூபதி ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் மனத்துக்குள் அவளுக்கு யாரை பிடிக்கிறதோ அவனை பண்ணிக்கிட்டோம் என்று தீர்மானித்து கொண்டார். நவமணி, அப்பா, இன்னொருவரை நான் காதலிக்கிறேன், கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க என்று தானாக வந்து சொல்லக்கூடியவள் அல்ல. அவ்வளவு தனக்கு பொறுப்பு அதிகம் என்று அவருக்கு தோன்றிற்று. அவள் விருப்பத்தை ஊகித்து அதை பூர்த்தி செய்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருள் உறுதி பெற்றது. சூரியகாந்தனுக்கு எழுதிய கடிதத்தை உரையில் போட்டு ஒட்டியதும் ஒரு சிறிய பிரச்சனை எழுந்தது நவமணிக்கு. அதை வேலம்மாவிடம் கொடுத்து தபாலில் சேர்த்து விட சொல்ல அவளுக்கு சம்மதமாகவில்லை. யாருக்கு மணி லெட்ரு என்று வேலம்மா கேட்காமல் இருக்க மாட்டாள். என்ன பதில் சொல்வது? மோபாயில் பேனா மூடியை வைத்து அழுத்தியவாறு நவமணி யோசித்தாள். உண்மையை வெளியிடவோ சிநேகிதி ஒருத்துக்கு எழுதியிருப்பதாக பொய் சொல்லவோ அவள் தயாராக இல்லாத நிலையில் உரையை ஒரு புத்தகத்துள் வைத்துவிட்டு அடுத்த வேலையை கவனிக்கலானாள். எப்போதோ வரப்போகிறது என்று நினைத்து கொண்டிருந்த பரீட்சைக்கான தேதி
அறிவிக்கப்பட்டு விட்டது. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிப்பது, எந்த பாடத்துக்கு எத்தனை மணி ஒதுக்குவது என்று ஒரு செயல் திட்டத்தை வகுத்து கொண்ட நவமணி பிற்பகல் உணவுக்கு பின் திட்டத்தை செயல்படுத்த துவங்கி புத்தகத்திலேயே ஆழ்ந்திருந்தால். இடையில் வேலம்மா வந்து ஏதேதோ பேச்சு கொடுத்த போது திரும்பி கூட பார்க்கவில்லை. புத்தகத்தை அவள் மூடி வைக்கையில் கழுத்து வலியையும் கண்ணெரிச்சலையும் அற்பமானவையாக கருதச் செய்யும் ஒரு வகை திருப்தி, 2 மணி நேரம் ஒருமுகப்பட்டு படித்தோம் என்ற நிறைவு தன் உள்ளத்தை மகிழ்விக்க கண்டாள். முகம் கழுவி தலைவாரி கொண்டிருந்த சமயம் சேர்ந்தாற்போல் ஆழ்ந்து படித்த சோர்வு நீங்க எங்காவது வெளியில் போய் வர வேண்டும் என்ற எண்ணம் உண்டாயிற்று. பிரீத் இருந்தாலாவது அவளுடன் கடற்கரைக்கு சென்று வரலாம். ஹைதராபாத்தில் எடுத்த புகைப்படங்களை இன்னும் ஆல்பத்தில் ஒட்டவில்லை என்ற நினைவு வந்ததும் அதற்கான ஆயத்தங்களை செய்யலானால் புகைப்படங்களை பார்க்கையில் ஹைதராபாத்தில் இருக்கிறார் போன்ற ஒரு உற்சாகம் அவளுக்கு உண்டாயிற்று. ஒவ்வொரு புகைப்படத்தின் பின்னாலும் பிரீத் வேடிக்கையாக எழுதி வைத்திருந்த குறிப்புகளை படிக்கும்போது அவள் தன்னை அறியாமலேயே புன்னகை செய்து கொண்டாள். மிருகக்காட்சி சாலையில் சிறுத்தையை எடுத்த படம் அவ்வளவு தெளிவாக விழவில்லை. குறுகலான அகழியை தாண்டி எந்த நிமிடம் சிறுத்தையை தன் மீது பாய்ந்து விடும் என்று பயம் நவிக்கே ஒரே அடியாக கை நடுங்கியதால் படம் கேட்டுருச்சு என்று அதன் பின்னால் பிரீத் எழுதியிருந்தாள். கோல்கொண்டா கோட்டை காட்சி ஒன்றின் பின்னால் தோழிக்கு காதல் பிறந்த இடம் என்றிருந்த குறிப்பை பார்க்கும்போது முகம் சிவக்க, என்ன கொழுப்பு இந்த பிரீத்துக்கு என்று முணுமுணுத்தன நவமணியின் உதடுகள். ஆனால் உள்ளுக்குள் ஏற்பட்ட கிளுகிழுப்பை அவளால் அலட்சியப்படுத்த முடியவில்லை. பிரீத்தின் எழுத்துக்கள் தெரியாதபடி குறுக்கும் நெடுக்குமாக கோடுகள் போட பேனாவை எடுத்தாள். ஆனால் அடிக்க மனம் வரவில்லை. தயங்கிக் கொண்டிருந்த போதுதான் அமெரிக்க நூலகத்திலிருந்து வந்த ஒரு கார்டை கொண்டு வந்து கொடுத்தான் ஒரு பணியாள். வாசக சாலையிலிருந்து அவள் எடுத்து வைத்திருந்த ஒரு புத்தகத்துக்கான கெடு திறந்து விட்டது என்று அறிவித்தது கார்டு. அப்போதுதான் அந்த யோசனையும் உதித்தது. வேலம் அந்த வட்டாரத்தில் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்ட நவமணி சூரியகாந்தனுக்கு எழுதிய கடிதத்தை பணியாளரிடம் கொடுத்து, இதை போஸ்ட் பண்ணிடு என்று அனுப்பினாள். அமெரிக்க லைப்ரரியில் நாள் கடந்து போனால் அடிக்கடி ஞாபகப்படுத்துவார்களே தவிர பிரிட்டிஷ் நூலகம் மாதிரி கண்டிப்பாக இருக்க மாட்டார்கள், அபராதம் விதிக்க மாட்டார்கள். இருந்தபோதிலும் புத்தகத்தை அன்றைக்கே திருப்பி கொடுத்து விட வேண்டும் போலிருந்தது நவமணிக்கு. நேரில் போய் கொடுப்பதாக இருந்தால் பகலில் ஊன்றி படித்ததற்கு மாற்றாக சற்று வெளியில் போய்விட்டு வந்த மாதிரியும் இருக்கும். காரியதர்சியிடம் விசாரித்த போது கார் இருக்கிறது, டிரைவரும் இருக்கிறார் என்று தெரிய வந்தது. புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அவள் கீழே இறங்கி வந்தபோது தோட்டத்தில் விசாகனும் சுஜரிதாவும் உலவிக் கொண்டிருந்தார்கள். அவள் கையில் இருந்த புத்தகத்தை பார்த்ததும், என்ன லைப்ரரிக்கு போகிறியாக்கா என்றான் விசாகன். ஆமாண்ணா என்று சொல்லிவிட்டு காரில் ஏறிக்கொண்டாள். நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலையில் போய்கொண்டிருக்கையில் எதிரில் வந்த ஒரு ஆட்டோ ரிக்ஷாவை அவள் கவனித்தாள். அதில் பரதன் உட்கார்ந்திருந்தான். ஆசனத்தின் விளிம்பில் உட்கார்ந்து கொண்டு சற்றே குனிந்து ஆட்டோ டிரைவரிடம் கையை காட்டி அவன் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தான். காற்றில் அவன் தலைமயிர் சிறிது கலைந்திருந்தது. அந்த மாலை வெயிலில் அவனது சிவப்பு நிறம் மிகவும் எடுப்பாக காட்சியளித்தது. ஜெமினி மேம்பாலத்து அருகே போலீஸ்காரன் கட்டளைக்கு உட்பட்டு சிறிது நேரம் நின்றிருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்ட போது திரும்பி பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அவளுக்கு உண்டாயிற்று. தன்னை அவன் கவனித்திருந்தால் பின்தொடர்ந்து வருவான் என்று அவளுக்குள் ஏதோ சொல்லிக்கொண்டே இருந்தது. பின்னர் தெரியும் காட்சிகளை பிரதிபலிக்கும் கண்ணாடி ஒன்று கார் ஓட்டுபவர்களுக்கு வசதியாக பொருத்தப்பட்டிருப்பது போல் பின் சீட்டில் உட்கார்ந்திருப்பவர்களுக்கு ஏற்றாற் போலவும் அமைக்கப்பட்டிருந்தால் எவ்வளவு சௌகரியமாக இருக்கும் என்று அவளுக்கு தோன்றிற்று. வாசக சாலையின் அகன்ற கண்ணாடி கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றவளுக்கு ஆட்டோ ரிக்ஷா ஒன்று வந்து வாசல் நிற்பது போலவும் பரதன் அதென்று இறங்கி வருவது போலவும் ஒரு உணர்வு. வெறும் பிரமையா? உண்மையிலேயே பரதன் வருகிறானா? கவுண்டருக்கு சென்று புத்தகத்தை திருப்பி கொடுத்து ஒரு மேஜை அண்டையை உட்கார்ந்தாள். வணக்கம், வீட்டுக்கு தான் போயிட்டு இருந்தேன், வழியில் உங்களை பார்த்ததும் திரும்பிட்டேன். அவள் நிமிர்ந்து பார்த்தால் கையில் கேட்டலாகும் முகத்தில் புன்சிரிப்புமாக நின்று கொண்டிருந்த பரதனை கண்டதும் பதில் வணக்கம் சொல்லியபடி அவள் எழுந்து நிற்க உள்ளமோ அழகிய புதுப்பாவாடை பெற்று கொண்ட குழந்தை போல் குதூகலித்தது. காலையிலே வரணும்னு முயற்சி செய்தேன், முடியல, கேரளா கொண்டு வந்திருக்கேன், பார்க்குறீங்களா? கவுண்டரில் இருந்தவரிடம் அனுமதி பெற்று அவன் கேட்டலாகை உள்ளே எடுத்து வந்திருந்தான். அவன் நீட்டிய கேட்டலாகை வாங்கி கொண்டு நவமணி தன் இதயம் வேகமாக அடித்துக்கொள்வதை உணர்ந்தால் அடுத்தாற் போல் அடுக்கியிருந்த யாரோ புத்தகம் எடுக்க வந்ததோ, மாடியில் உள்ள பத்திரிகை பகுதியில் செல்லும் வழியில் 4-5 மாணவர்கள் தன்னை ரசனையோடு பார்த்தபடி தங்களுக்குள் பேசிக்கொண்டதோ, ஏர் கண்டிஷன் குளுமையோ, மெல்ல மிதந்து வந்த சிகரெட் புகையோ எதுவுமே அவளுக்கு தெரியாது. பரதன் தன் அருகில் நின்று கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு ஒன்றே தேனை தித்திப்பும் ரோஜா இதழை மென்மையும் நிரப்புகிறார் போல் அவள் உடலெங்கும் எண்ணமெங்கும் விரவியிருந்தது. உட்காந்து அமைதியை பாருங்கள், நான் ஒவ்வொரு மாடலாக விளக்குறேன். அவளுக்கு அடுத்தாற் போல் இருந்த நாற்காலியில் அவன் அமர்ந்து கொண்டான். அவள் ஒவ்வொரு தாளாய் புரட்டி கொண்டே வர அவன் அந்தந்த சோஃபா செட்டின் சிறப்புகளை விளக்கி கொண்டே வந்தான்.
அவன் குரல் மட்டும் அவள் காதில் ஒலித்ததே தவிர என்ன சொல்கிறான் என்பதை முழுமையாக வாங்கிக் கொள்ள முடியாதபடி தன் இதயம் வெகு உறக்க அடித்துக்கொள்வது அவளுக்கு தெரிந்தது. கடைசி தாளை புரட்டிய பின்னர், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு என்றான் அவன். என்றாள் அவள். அவள் பதில் சொல்ல தயங்கியதற்கு எந்த மாடலையுமே அவள் சரியாக பார்க்கவில்லை என்பதோடு முடிவை சொல்லிவிட்டால் அவன் விடைபெற்று கொண்டு போய்விடுவானோ என்ற பயமும் காரணமாக இருந்திருக்க வேண்டும். உங்கள் அறைக்கு இது ரொம்ப பொருத்தமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பரதன் ஒரு குறிப்பிட்ட மாடலை சுட்டி காட்டியபடி அவள் முகத்தை பார்த்தான். எவ்வளோ அழகாக இருக்கிறாள் என்று அவன் மனம் உள்ளுக்குள் வியந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிதான் என்றாள் அவள். வார்த்தையில் பாதி அவள் தொண்டைக்குள்ளேயே சிக்கிக் கொண்டார் போல் இருந்தது. அவள் கண்களை தாழ்த்தி கொண்ட விதம் அவனை என்னவோ செய்தது. சற்று கையை அசைந்தால் அவளுடைய கரத்தின் மீது பட்டுவிடக்கூடிய நெருக்கம். கஷ்டப்பட்டு மனதை கட்டுப்படுத்தி கொண்டான். சுந்தரபாண்டியன் சிபாரிசின் பெயரில் ஃபர்னிச்சர் கம்பெனிக்காரர் என்ற முறையில் வந்திருக்கிறோம். இந்த சமயத்தில் வேறு விஷயங்களை பற்றி நினைப்பது நமது தொழிலுக்கும் சிபாரிசு செய்தவருக்கும் இழுக்கு தேடி தருவதாகும். உங்கள் வீட்டுக்கு வந்து அவர்களிடம் அப்ரூவல் வாங்கிட்டு வேலையை ஆரம்பிக்கிறேன் என்று எழுந்து கொண்டான். நவமணி வீட்டு தோட்டத்தில் நிலவொளி பெய்து கொண்டிருக்க விசாகனும் சுஜரிதாவும் உலவிக் கொண்டிருந்தார்கள். மணி 10க்கு மேல் இருக்கும். சில்வண்டுகளின் பாட்டு, பொழுதோடு மலரும் பூக்களின் மனம். சாயங்காலம் உங்கள் தங்கைக்கு ஃபோன் வந்ததே என்றாள் சுஜரிதா திடீர்னு. அவள் அப்போது லைப்ரரிக்கு போவதா சொல்லிட்டு போயிருந்தா? பிரீத் கூப்பிட்ருப்பா என்றான் விசாகன். ஏன் சுசி, நிலா இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்குல்ல? நிலவை பற்றி அவன் சொன்னதை அவள் காதில் போட்டுக்கொள்ளவில்லை. பிரீத்தா இருந்தால் மரியாதையோடு மிஸ் நவமணி இருக்காளா, அவர்களோடு கொஞ்சம் பேசணும்னு கேட்டுப்பாளா? இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்ட சுஜரிதா வாதாடுவது அவனுக்கு வேடிக்கையாக இருந்தது. சிரித்துக்கொண்டே, பிரீத்தா இல்லாவிட்டா கீதா இருக்கும், அதுவும் இல்லாவிட்டா சீத்து, யாரோ ஒருத்தி. கீத்தும் சீத்தும் ஆண்குரலாக இருக்கும். அவள் பேச்சில் துணித்த உட்பொருள் அவனை சட்டென்று நிற்க வைத்தது. முதல்ல இருந்த சிரிப்பு முறை, என்ன சுச்சி புதிர் போடுற நீயே? பாவம் எத்தனை நாளைக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்டுகளை கட்டிட்டு அழுவா? சுசி. நவமணியின் முகத்தை அவன் ஞாபகப்படுத்தி கொண்ட போது சுஜரிதாவின் பேச்சு அர்த்தமற்றது என்று தோன்றிற்று. மணி பச்சை குழந்தை சுசி. அந்த சூரியகாந்தும் பச்சை குழந்தை தானோ என்னவோ, யார் கண்டாங்க? அவன் திடுக்கிட்டான். யார் அவன்? உங்கள் தங்கை லெட்டர் எழுதுகிறாளே அவன். சுஜரிதாவுக்கு அவன் தங்கை மீது கோபம் இருக்கலாம். அதற்காக இப்படி கதை கட்டி விடுவதா? நான் நம்ப மாட்டேன். சுவர் கடியாரத்துக்கு சாவி கொடுக்க சொல்லி சண்முகத்தை கூப்பிட்டேன். சின்னம்மா லெட்டர் தந்திருக்காங்க, போஸ்ட் பண்ணிட்டு வந்தப்புறம் கொடுக்குறேன்னு காட்டினா. குளுமையான காற்று வீசிய போதிலும் விசாகனுக்கு வியர்க்கலாயிற்று. வேறு யாருடைய கடிதமயனும் இருக்கும், தவறிப்போய் இவளிடம் வந்திருக்கக்கூடும். அவன் என்ன ஓட்டத்தை ஊகித்தவன் போல, உங்கள் தங்கையின் கையெழுத்து எனக்கு தெரியாதா என்றாள் சுச்சரிதா. நவமணி, அவன் தங்கை நவமணி. அந்நியரை கண்டால் வாயடைத்து போயிடவர். யாரோ ஒருவனுக்கு கடிதம் எழுதுகிறாளா? சுசி, என்ன இதை வேறு யாரிடம் சொல்லி வைக்காத. வெக்க கேட்ட நான் எதுக்க சொல்லிக்கணும்? இரவு விசாகன் தூங்கவில்லை. சுச்சரிதா சொன்னது உண்மைதானா என்ற பரீட்சை பண்ணி பார்க்க வேண்டும். அப்படியெல்லாம் இருக்காது. ஆனாலும் பெண்களை பற்றி ஒன்றும் சொல்வதற்கில்லை என்பார்களே. 0 வாட் பச்சை பல்பை பார்த்தபடி அவன் யோசித்து கொண்டிருந்தான். அப்பா காதில் ஒரு வார்த்தை போட்டு வைக்கலாமா? எப்படி போடுவது? தொடரும்.